அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று தேதி நவம்பர் 20 புதன்கிழமை. தெளிவான விரிவான வானிலை அறிக்கைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் கோபிநாதன். இன்று நவம்பர் 20ஆம் தேதி நம்மளுடைய டெல்டா மாவட்டத்திலையும் தென்கடலோர மாவட்டங்கள்லையும் கனமழையானது பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, காரைக்கால், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், மதுரை, தென்காசி, கன்னியாகுமரி இந்த பகுதிகளில் இன்று நவம்பர் 20ஆம் தேதி ஒரு கனமழை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. டெல்டா மாவட்டங்கள்லையும் இன்று மழை தொடரும். இதற்கான காரணம் நம்மளுடைய கன்னியாகுமரிக்கு நேர் தெற்கே ஒரு காற்று சுழற்சி நிலவுகிறது. அந்த காற்று சுழற்சி காரணமாக நம்மளுடைய அதாவது டெல்டா கடலோரத்திலையும் தென்கடலோர மாவட்டங்களிலும் மழை தொடரும். இது இல்லாமல் மாத இறுதியில் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு தீவிரமான நிகழ்வு நவம்பர் 26, 27, 28 தேதி வரப்போகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது புயலாக உருவாகும் அப்படிங்கிறதும் இப்போ எதிர்பார்க்கப்படுது. புயலாக உருவாகலாம், இல்லை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கலாம், காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கலாம். அது எதுவாக இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய தமிழகத்தில் தான் அது கரையை கடக்கும். அதாவது சென்னையிலிருந்து நம்மளுடைய நாகப்பட்டினம் இந்த கடற்கரை, அதாவது இந்த இடைப்பட்ட பகுதியில் தான் அது கரையை கடந்த அரபிக்கடலுக்கு போகணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதனால் பார்த்திங்கன்னா வரக்கூடிய நவம்பர் 23ஆம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகுது. அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதற்கடுத்த 2 தினங்களில் தொடர்ந்து மேற்கு, அதுக்கப்புறம் வடமேற்கு நோக்கி நகர்ந்து, அதாவது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய போது அது மென்மேலும் வலுவடைந்து இலங்கைக்கு நெருக்கமாக நவம்பர் 25, 26ஆம் தேதி வாக்கில் வரப்போகுது. இது இப்போது இருக்கக்கூடிய வானிலை படங்கள் காட்டக்கூடிய செய்தியை பார்க்கும்போது இலங்கை தரையை தொட்டு கொண்டு, இலங்கை அதாவது இலங்கையுடைய வடக்கு பகுதி, வடக்கு மாகாணம்னு சொல்லுவாங்க. வடக்கு மாகாணம்னா இது நம்மளுடைய இந்த ஜாஃப்னா, அதுக்கப்புறம் யாழ்ப்பாணம், இந்த கரையை தொட்டு கொண்டு நம்மளுடைய டெல்டா, குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காரைக்கால், அதுக்கப்புறம் நாகப்பட்டினம், அந்த டெல்டா ஒட்டுமொத்த டெல்டாலையும் கரையை நெருங்குவது போல வானிலை படங்கள் காட்டுது. இது நம்ம இன்னும் பொறுத்திருந்து பார்க்கணும். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா நவம்பர் 20 தான் ஆகுது. இன்னும் நமக்கு 6 நாட்கள் இருக்குது. இந்த 6 நாட்களில் வானிலை எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா ஐரோப்பியா மாடல் காட்டக்கூடிய செய்தி இது பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்த்திங்கன்னா டெல்டாவை நோக்கி தான் வருவது போல் காட்டுது. இன்னும் நம்ம புயலாக உருவாகும், உறுதியாக உருவாகும்னு நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு நிகழ்வு உருவாகி தொடர்ந்து அது பயணிக்கும் போது தான் அது புயலாக மாறுமா, இல்லை அது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் மாறுமான்னு நம்ம சொல்ல முடியும். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இந்த நிகழ்வு காரணமாக தமிழகத்தில் மழை எப்போது தொடங்கும், எப்போது ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை இன்றைக்கி நவம்பர் 20ஆம் தேதி டெல்டா மாவட்டத்திலையும் தென்கடலோர மாவட்டங்கள்லையும் தொடர் மழையானது பெய்து கொண்டிருக்கிறது. இது நாளை மறுநாளும் சற்று விட்டு விட்டு அங்கங்கே மழையானது இருந்து கொண்டு இருக்கும். அதாவது டெல்டாலையும் தென்கடலோரத்திலையும். அதன் பிறகு நவம்பர் 23ஆம் தேதி வாக்கில் தமிழகத்தில் ஆங்காங்கே லேசான தூறல் மழையானது அங்கங்கே விட்டு இருக்கும். அப்படியே 23, 24, 25லலாம் பார்த்திங்கன்னா படிப்படியாக மழையானது அதிகரிக்க தொடங்கும். அதாவது நவம்பர் 20ஆம் தேதியே நான் இன்றைக்கே சொல்கிறேன். இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா இங்கே வெறும் காற்று சுழற்சி உருவாக போகுது. தென்கிழக்கு, அதாவது பார்த்திங்கன்னா தென்கிழக்கு வங்கக்கடல், அதாவது குறிப்பாக சிங்கப்பூர் ஒட்டிய, இந்தோனேசியா ஒட்டிய கடற்கரை ஓரத்தில் ஒரு காற்று சுழற்சி உருவாக போகுது. அது அங்கே காற்று சுழற்சியாக உருவாகி தொடர்ந்து மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அது அதனுடைய நகர்வை பொறுத்தும் அதனுடைய தீவிரத்தை பொறுத்தும் தான் நம்ம இதை எங்கே கரையை நெருங்கும்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ வரைக்கும் அது கரையை நெருங்க போகிற பகுதி டெல்டா மாவட்டம். டெல்டா மாவட்டம்னு சொன்னோன்னே எல்லோரும் ஒரே பயத்தில், நீங்கள் எல்லாம் அந்த விவசாய பெருங்குடி மக்களும் அதுக்கடுத்து எல்லோரும் ஒரே பயத்தில் உள்ளாவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த லெவலுக்கெல்லாம் இது தீவிரம் கிடையாது. மழை பெய்ய போகிற ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வுனால நமக்கு நல்ல மழை பார்த்திங்கன்னா கிடைக்க போகுது. ஏன்னா தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் மழையே இல்லை, ஏரி குளங்கள் நிரம்பலை. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு காற்று அச்சமோ
ஒரு தீவிரமான ஒரு காற்று வீசிடும், அந்த மாதிரி ஒரு பயமே உங்களுக்கு தேவையில்லை. இந்த நிகழ்வு காரணமாக மழைப்பொழிவு கிடைக்க போகுது. மழைப்பொழிவு வந்து பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் இயல்பை விட கூடுதலாக, அதாவது வந்து இந்த நமக்கு டிசம்பர் மாதத்தில் பெய்ய வேண்டிய மழை முழுவதுமே இந்த நிகழ்வுனால நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஏன்னா இந்த நிகழ்வு அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு. அதாவது வட்டத்தில் ரொம்ப, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வட்டமாக அது சுழன்று வருவது போல் வானிலை படங்கள் காட்டுது. ரொம்ப கூர்மையாக வரும் சில நிகழ்வு, ரொம்ப தீவிரமாக வரும். அந்த தீவிரமாக வந்து தீவிரமாகவே கடந்து செல்லும். இது அப்படி தெரியல. இது வட்டத்திலையும் விட்டத்தில் அப்படியே ரொம்ப ஒரு ஒரு ஒன்றுபட்ட நிகழ்வாக இலங்கையுடைய வடக்கு மாகாணத்தை தொட்டு, பிறகு நம்மளுடைய டெல்டா கடற்கரையை தொட்டு, தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மேற்கு நோக்கி பயணித்து அரபிக்கடலுக்கு சென்று விடும் அப்படிங்கிறது தான் வானிலை படங்கள் காட்டக்கூடிய செய்தி. அதனால் நம்ம வந்து எப்போ மழையை எதிர்பார்க்கலாம்? நவம்பர் 26ஆம் தேதி எதிர்பார்க்கலாம். 25ஆம் தேதி நள்ளிரவு முதலே டெல்டாவிலிருந்து மழை ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக, வடக்கிலிருந்து தான் ஆரம்பிக்கும். நம்ம இங்கே வந்து இலங்கையில் தான் மழை பெய்யும். இலங்கையில் கொட்டுன்னு கொட்டிட்டு தான் அதுக்கடுத்து தமிழக பக்கம் திரும்பும். அந்த இலங்கையுடைய வடக்கு மாகாணத்திலையும் பலத்த மழை இருக்குது. நம்மளுடைய தமிழகத்தில் டெல்டா மாவட்டத்திலையும் மிக பலத்த மழை இருக்குது. அதாவது சென்னைக்கும் மிக பலத்த மழை இருக்குது. சென்னை வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 27, 28 தேதியில் நல்ல மழையை பெறப்போகிறது. வடிகால் பணிகள்லாம் தீவிரப்படுத்துங்க. விவசாய பெருங்குடி மக்கள் உங்களுடைய இந்த பூச்சிக்கொல்லி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த பூச்சிக்கொல்லி மருந்தடிப்பது, அதுக்கடுத்து இந்த வேலைகள்லாம் முடிச்சிருங்க. மழைக்கு முன்னாடி என்னென்ன வேலைகள் இருக்கும், இன்னும் ஒரு 4 நாள் 3 நாள் தான் நமக்கு இடைவெளி இருக்குது. அப்புறம் இந்த இடைவெளி காலத்தில் இந்த வேலையெல்லாம் பார்க்கலன்னா அதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஒரு இடைவெளி டிசம்பர் மாதத்தில் தான் நமக்கு கிடைக்கும். டிசம்பர் முதல் வாரத்தில் கிடைக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு நிகழ்வு வரப்போகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போவே அந்த நீங்கள் வந்து எந்த வேலையாக இருந்தாலும் பார்த்து முடிச்சுருங்க. வடிகால் பணிகள்லாம் நம்ம சேனலை உடனுக்குடன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வயல்களில் தண்ணீர் இருக்க வைக்கலாமா, அதுவும் குறிப்பாக டெல்டா மாவட்டத்தில் தண்ணீர்லாம் நம்ம வடிய விடலாமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து சொல்லுவோம். ஏன்னா நிகழ்வு வந்து நெருங்கும் போது தான் சொல்லலாம். இப்போவே நம்ம சொல்லி இப்போவே நீங்கள் ஒரு முன்னெச்சரிக்கை, போன வாட்டியெல்லாம் நம்ம வந்து புயல் சில நேரங்கள்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். புயல் வந்து அங்கே உருவாகிறதுக்கு முன்னாடியே நம்ம டெல்டா மாவட்டத்து மக்கள் இருக்கிற தென்னை மரத்தில் உள்ள எல்லாத்தையும் வெட்டி தள்ளிட்டாங்க. அதனால் வந்து இந்த வாட்டியெல்லாம் நம்ம வந்து அதை எச்சரிக்கையாக நம்ம வானிலை, அதாவது நம்ம இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லுவாங்க, சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லுவாங்க, இது குறித்தான செய்திகள் அடுத்த 2-3 தினங்களில் நம்மளுடைய தமிழக அரசு சார்பிலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா வைக்கப்படும். இருந்த போதிலும் நம்ம சொல்கிறோம், நம்ம வந்து அதனுடைய கணிப்பு நம்மளுடைய வானிலையை நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம சொல்கிறோம். அதனால் இலங்கைக்கு வடக்கு புறமாக நவம்பர் 26, 27, 28 டெல்டாவில் வந்து கடந்து இது அரபிக்கடலுக்கு செல்வது உறுதியாக மழை பெய்யும். நம்மளுடைய சேனலை பார்க்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே நம்மளுடைய பல புயல்களை நம்ம கணிச்சிருக்கோம். 2023லலாம் வந்து சென்னைக்கு தான் அது வரும் அப்படின்னு சொன்னோம். சென்னைக்கு வந்தது. அதே போல் இந்த புயலும் உறுதியாக நம்மளுடைய தமிழகத்தை தாண்டி இது ஆந்திராவுக்கு போக வாய்ப்பே இல்லை. சென்னை டு நாகப்பட்டினம் தென்கடலோரத்துக்கு வருமானு கேட்டிங்கன்னா தென் மாவட்டத்தில் எப்படிங்க, தென் மாவட்டத்தில் இதனால் மழைப்பொழிவு கிடைக்குமானா, தென் மாவட்டங்களுக்கு வருமானா இந்த நிகழ்வு ஒரு வலு குறைந்த நிகழ்வாக வரணும். இது அதாவது எந்த லெவலுக்கு வலுவடையுதோ அந்த லெவலுக்கு இது கொஞ்சம் வடக்க போகும். கொஞ்சம் வலு குறைந்து காணப்பட்டுருந்துச்சுன்னா இது எங்கே வரும், நம்மளுடைய இங்கே இலங்கையில் அப்படியே தரையை ஏறி இங்கிட்டு தென் மாவட்டத்து வழியாகவே போயிடும். கொஞ்சம் வலு அதிகரிக்க இது அப்படியே கொஞ்சம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இலங்கையுடைய வடக்கு மாகாணம் அப்படியே நம்மளுடைய புதுக்கோட்டை தெற்கு டெல்டா இந்த வழியாக போகும். அப்புறம் வலு அதிகரிக்க அப்படியே கொஞ்சம் வடக்குன்னு சொல்லலாம். அப்புறம் காரைக்கால், அப்புறம் கடலூர், அதுக்கப்புறம் சென்னை, எந்த லெவலுக்கு வலுவாகுதோ அது அந்த லெவலுக்கு கொஞ்சம் வடக்க போவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது எந்த லெவலுக்கு வலுவாக போகுதுங்கிறத பொறுத்து இருக்குது. அதனால் அதனுடைய தீவிரத்தை நம்ம தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஆய்வில் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இதனுடைய தீவிரம், இதனுடைய நகர்வு, இதனுடைய பாதை எங்கே செல்ல போகுது, எந்த இடத்துல கரையை கடக்க போகுதுங்கிற செய்தியை அடுத்த ஒரு வார காலத்துக்கு உங்களுக்காக கொடுக்க போகிறோம். அதனால் இன்றும் நாளையும் டெல்டா மாவட்டத்திலையும் தென்கடலோர மாவட்டங்களையும் மழையானது தொடரும். அது பின்பு கொஞ்ச நாட்கள், அதாவது 25ஆம் தேதி வாக்கில் மீண்டும் வந்து தீவிர மழையாக தொடரும். நமக்கு 2-3 நாள் தான் கேப் இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் மழை ஆரம்பிச்சிடும். இதனால் வந்து ஒட்டுமொத்த தமிழகத்திலையும், அதாவது வந்து மேற்கு மாவட்டம், வட மாவட்டம்,
கர்நாடகா எல்லையோர மாவட்டம், ஆந்திரா எல்லையோர மாவட்டம், கேரளா ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், தென் மாவட்டங்கள், எல்லா மாவட்டங்கள்லேயும் மழை வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வுனால நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை சொல்லிவிட்டு இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நீங்கள் வந்து இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.